கத்துக்கணும். ஆன்மீகவாதிகள் கிட்ட இருந்து, இந்து சமய அமைப்புகள், RSS கிட்ட இருந்து கத்துக்கணும். நேற்று RSS ஒரு அரசியல் சார்பற்ற அமைப்பு. அந்த RSS இயக்கம் குறித்தும் விஜய்க்கெல்லாம் அதுக்கு வயசு பத்தாது, விஜய்க்கெல்லாம் அதுக்கு அரசியல் அனுபவம் பத்தாது. அவருக்கு அந்த அளவுக்கு RSS குறித்தெல்லாம் கருத்து சொல்வதற்கு அளவுக்கு அவருக்கு ஒன்றும் பெரிய தகுதி கிடையாது. யாரோ எழுதி கொடுத்ததை, குறிப்பாக கிறிஸ்தவ மிஷனரிகள் நீண்ட காலமாக நரேந்திர மோடி அவர்கள் மீதும் நம்முடைய RSS பேரியக்கத்தின் மீதும் மிகப்பெரிய வன்மம் வைத்திருக்கிறார்கள். இப்ப பகடைக்காயாக விஜய் அவர்களை பயன்படுத்தி இத்தகைய ஒரு வன்ம பேச்சை பேசி இருக்கிறார்கள். தமிழக மக்கள் பாடம் புகட்டுவார்கள் ஜோசப் விஜய். இன்னொரு மக்கள் நீதி மையமாகத்தான் நீங்கள் மாறப் போகிறீர்கள். நீங்கள் திமுகவின் ஊதுகோலாக இருக்கக்கூடிய நீங்கள் வெகு விரைவிலே திமுகவிலே ஐக்கியமாக போகிறீர்கள். நீங்க மட்டும் தேர்தலில் வெற்றி பெற்றா நாங்க ஒரு சவால் விடுறோம், உங்களுக்கு ஒரு 3% ஓட்டுக்கு மேல கிடைக்காது. ஏன்னா இங்க தமிழகத்துல சினிமா மோகம் உங்க ரசிகர்கள், எங்க இளைஞர்களை நீங்கள் மடைமாற்றம் செய்து நீங்கள் தேசியத்திற்கு எதிராக நீங்கள் திசை திருப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சதி திட்டம் பலிக்காது. இந்து மக்கள் கட்சி களத்திலே சந்திக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.